நிதர்சனம் டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. நம்ம வந்து இன்னைக்கு இடியாப்பம் தக்காளி கொஜ்ஜு பண்ண போகிறோம். அதனால ஃபஸ்ட்டு நான் இந்த தக்காளி கொஜ்ஜு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆவியில் தக்காளி பழத்தை வேக வைக்கிறேன். ஒன்றுன்னா நான் வந்து காமிக்கிறேன். ஓகேங்க. நம்ம தக்காளி கொஜ்ஜுக்கு வேக வச்சிட்டோம். இந்த பாருங்க வெந்துருச்சு நல்லா. இந்த பாருங்க தோலெல்லாம் சுருங்கிடுச்சு. நம்ம இதை வந்து தட்டில் எடுத்து தோலெல்லாம் எடுத்துட்டு மிக்சியில் போட்டுக்கிட்டு வந்து இந்த இடியாப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக இந்த தக்காளி கொஜ்ஜு அதை பண்ணிடலாம். இப்போ அதுக்கான தக்காளி வேக வச்சு எடுத்துருக்கோம். மிச்சதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா பண்ணுறப்போ உங்களுக்கு அதை எல்லாத்தையும் காமிக்கிறேன். ஓகேங்க. இடியாப்ப மாவு பிணையிறதுக்கு நம்ம தண்ணியை காய வச்சுருக்கோம். தண்ணி காயட்டுங்க. நான் உங்களுக்கு இந்த பாருங்க இடியாப்ப மாவு வச்சுருக்கேன். அதில் வந்து சும்மா ஒரு ஸ்பூன் போட்டுட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இந்த தண்ணி கொதிக்கட்டுங்க. கொதிச்ச பிறகு உங்களுக்கு இதில் நான் பிணைஞ்சி புளிஞ்சி காமிக்கிறேன். அரிசி மாவு, உப்பு, சும்மா ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக நெய் போட்டிருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்கட்டுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்படி கொதிக்கணுங்க. கொதிச்சாதான் நம்மளுக்கு இடியாப்ப மாவு புளிய வரும் நல்லா. இந்த பாருங்க பபுள்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த பாருங்க நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். இப்போ மாவுல போட்டு பிணையலாம். இந்த பாருங்க கொஞ்சம் சுடுது, கொஞ்சம் ஆறட்டும். நல்லா பிணைஞ்சிட்டு நான் குழாயில போட்டு புழிஞ்சு காமிக்கிறேன். வெந்துருச்சியா? பாருங்களேன். பாருங்க அருமையா வந்துருச்சு. நம்ம இன்னொரு தட்டு பிழிவோம். அது போதும். அது அங்கே வை, அப்புறம் புளிஞ்சு. சூப்பராக வந்துருச்சு. இப்போ நான் வந்து தக்காளி கொஜ்ஜு பண்ண போகிறேன். பண்ணிட்டு உங்களுக்கு இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணலாம். பாருங்களேன், கொஜ்ஜுக்கு வந்து கடுகு போட்டுக்கலாங்க. இதுக்கு வேற பெரிய மசாலாலாம் ஒண்ணுமே இல்லைங்க. இது பாருங்க கடுகு பொரிஞ்சிருச்சு. இது பாருங்க வெங்காயம், சின்ன வெங்காயமா இருந்தாலும் சரி, பல்லாரியா இருந்தாலும் சரி, பொடியா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க.
பாருங்க பச்சை மிளகா, கருவேப்பிலையை நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்க தக்காளியை நம்ம ஆவியில் வேக வச்சு தோல் எடுத்துட்டு மிக்சியில் அடித்து கொண்டு வந்திருக்கோம். அதை வந்து இதில் ஊற்றிடும். இதை ஊற்றிட்டு கொஞ்சம் பாருங்க மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, இந்த பாருங்க உப்பு போட்டுடுறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணியை நம்ம இது கூட இந்த பாருங்க அலசி ஊற்றிக்கலாம். பாருங்க இவ்வளோதான் வேலையே, நிமிஷமாக முடிஞ்சிருச்சு. பொடி போட்டிருக்கேன், பெருங்காய பொடி போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். தக்காளியை ஆவியில் வேக வச்சு தோல் எடுத்து மிக்சியில் இது பண்ணி போட்டு வெங்காயம் வதக்கி இந்த பாருங்க ஊற்றிருக்கேன். எல்லாம் உப்பு சரியாக இருக்குது. நம்ம கொத்தமல்லி கொதிக்க உடனே கொத்தமல்லியை போட்டு இறக்கிடுவோம். இது நம்ம இடியாப்பத்துக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. அதாவது இது ரொம்ப மசாலா இல்லாத ஒரு லைட்டா, ஆனால் வந்து புளிப்பு காரம் எல்லாம் சுவையோட அதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ நான் வந்து செஞ்சேன்னு சொல்லி நீங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல இப்படி இருந்துச்சின்னு சொல்லணும். சரிங்களா? பண்ணி காமிப்பீங்களா? கமெண்ட் போடுவீங்களா? போடுங்க. இந்த பாருங்க தக்காளி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லியை கொஞ்சம் போட்டுட்டு இந்த கொஜ்ஜை இப்போ நம்ம இறக்கி இடியாப்பத்தை சாப்பிட்றலாம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடட்டுங்களா? ஓகேங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பாருங்க கிண்ணத்துல ஊற்றியாச்சு. இந்த பாருங்க இடியாப்பம் இருக்கு. இடியாப்பத்தை பாருங்க பூவா இருக்கு பாருங்க. இடியாப்பம் அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இந்த பாருங்க கொஞ்சம் இந்த தக்காளி கொஜ்ஜை இதில் போட்டுட்டு நம்ம வந்து சாப்பிட வேண்டியது தான். இந்த பாருங்க அவ்வளோ இடியாப்பமும் அப்படி பூவா இருக்குதுங்க. இந்த பாருங்க தக்காளி கொஜ்ஜு ரொம்ப சூடாக இருக்கு. இருங்க ஆறட்டும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கங்க.